ரத்னமங்கலம் லட்சுமி குபேர ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா குபேரருக்கு முன்னாடி ஒரு நீல கலர் ஃபோட்டோ இருக்கும். இந்த நீல கலர் ஃபோட்டோ எதுக்காக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, குபேர நட்சத்திரம் வந்து பூஷ நட்சத்திரம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா தைப்பூசம். பூஷ நட்சத்திரத்துக்கு நிறைய விசேஷம் உண்டு. பொதுவாக ஒரு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா வரப்பூஷ நட்சத்திரம். பூஷம் வர்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புனர்பூசம், நாளைக்கு பூசம். இன்னொன்று கேட்டிங்கன்னா, பூஷம் வந்து உடைபடாத நட்சத்திரம். ஒரே ராசியில் மட்டும்தான் வரும், கடக ராசியில் மட்டும்தான் பூஷ நட்சத்திரம் வரும். பூஷ நட்சத்திரத்துக்கு பல்வேறு சிறப்புகள் உண்டு. தைப்பூசம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷம். அதே மாதிரி வியாழனும் பூஷமும் சேர்ந்து வந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம், குரு பூஷ்யா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாள் வந்து எப்படி கேட்டிங்கன்னா, அக்ஷய திதி எப்படி விசேஷமோ அதே மாதிரி விசேஷம் கொண்டது தான் அந்த வியாழனும் பூஷமும் சேர்ந்து வந்தா. அன்னைக்கு நம்ம வந்து நல்ல புது காரியங்கள்லாம் தொடங்கலாம். அன்னைக்கு தங்கம் வெள்ளிலாம் வாங்கலாம், நல்ல மகாலட்சுமி தாயாருக்கு அந்த பொருட்கள்லாம் வாங்கலாம். இந்த பொருட்கள்லாம் வாங்கும்போது நமக்கு செல்வங்கள் சேரும், மகாலட்சுமி பரிபூர்ணம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிகம். அதில் மாசத்துல வந்து வியாழக்கிழமையும் பூஷ நட்சத்திரம் வந்தால் தவறாம அந்த நட்சத்திரத்தை உங்களால் முடிஞ்ச பொருட்களை வாங்குங்க, நல்ல காரியங்களை தொடங்குங்க. நாளைக்கு தைப்பூசம். தைப்பூசம்ங்கிறது இன்னைக்கு புனர்பூசம், நாளைக்கு பூசம். அடைமொழியோட வர நட்சத்திரத்துக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். பொதுவாக ஒரு ராஜா வரானாவே முன்னாடி என்ன செய்வாங்க, ராஜா வருகின்றார் பராக்குறதுல அப்புறம் தான் ராஜா வருவாங்க. ஒரு சிஎம் வரதுக்கு முன்னாடி புரோட்டோக்கெல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் சிஎம் வருவாங்க. அதுவே அந்த மதிப்பு மரியாதை உயர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது மாதிரி தான் பூஷ நட்சத்திரம் வர்றதுக்கு முன்னாடியே புனர்பூஷம் வந்து நாளைக்கு பூஷம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி உணர்த்துது. இந்த பூஷ நட்சத்திரத்துக்கு வந்து அதான் இலங்கை தான் குபேரனுக்கு சொந்த ஊர். அந்த இலங்கையில கொடுக்கிற நீலக்கல் தான் உலகத்திலேயே காஸ்ட்லி. இலங்கையில் வந்து ரத்னபுரான்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் வந்து நீங்கள் கவர்மெண்ட் கேட்காம பூமியை தோண்டக்கூடாது. தோண்டிங்கன்னா இந்த மாதிரி வேல்யூபிள் நீலக்கல் கிடைக்குமா, ப்ளூ சபைல் கிடைக்குமா. ரீசெண்டாக தோண்டி எடுத்த கல் தான் இந்த கல். இந்த கல்லோட வெயிட் பார்த்தீங்கன்னா 310 கிலோ. இதோட க்ளீன் பண்ணால் 15 கிலோ கேரட் வரும். இதோட வேல்யூ வந்து 7500 கோடி ரூபாய். அந்த இலங்கையில் இருக்கிற ரத்னபுரால நீங்கள் கவர்மெண்ட் கேட்காம என்னைக்குமே பூமியை தோண்டக்கூடாது. தோண்டா இந்த மாதிரி வேல்யூபிள் நீலக்கல் கிடைக்கும். இது என்ன உணர்த்துதுன்னு கேட்டீங்கன்னா, பூஷ நட்சத்திரத்துக்கு அதிதேவதை சனீஸ்வர பகவான். அதான் கும்பராசி மகர ராசி சனீஸ்வர பகவான் ஆதிக்கம் கொண்டவங்க என்ன செய்வாங்கன்னா ப்ளூ சஃபேர் நீலக்கல் தான் போடுவாங்க. இது வந்து இந்த நீலக்கல்ங்கிறது பூஷ நட்சத்திரத்துக்கு உகந்த கல். அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே குபேரனுக்கு முன்னாடி, குபேர நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூஷ நட்சத்திரம், அதனால தான் குபேரனுக்கு முன்னாடி இந்த நீலக்கல் ஃபோட்டோ வச்சிருக்காங்க. நாளைக்கு வந்து தைப்பூசம், மாசத்துல முதல் தேதி, பிப்ரவரி மாதம் முதல் தேதி. நாளைக்கு இங்கே ரத்னமங்கலம் லட்சுமி விராலயத்தில் வந்து குபேர பகவான் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷம். நாளைக்கு உங்க வீட்டில் குபேர பூஜை பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். தைப்பூசம் வருது, பூசம் வருது, மாதத்துல முதல் தேதி வருது. இன்னைக்குமே முதல் தேதியில வந்து நல்ல காரியங்கள் தொடங்கணும். அதுவும் முதல் தேதியில முதல் செலவு நமக்கு வந்து கல்லுப்பா இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால கல்லுப்பு வாங்குங்க, குபேர பூஜை கண்டிப்பா பண்ணுங்க. ரத்னமங்கலம் லட்சுமி விராலயத்தில் வந்து குபேர பகவானை வழிபாடு செய்யுங்க. பூஷம் தைப்பூசம் வரக்கூடிய நாள்ல குபேர பகவானையும், இங்கே அறுவடை முத்துக்குமரன் ஒரே இடத்துல இருக்காங்க, செல்வ முத்துக்குமரனும். அவருக்கும் நாளைக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் ராஜ அலங்காரமாக நடக்க போகுது. அதனால அவரே வந்து தரிசனம் பண்ணுங்க. உங்களுக்கு குபேரன் அருளும் செல்வமுத்துக்குமரன் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்களுடைய அனைவர் இல்லங்களிலும் லட்சுமி குபேர சம்பத்து கொட்டட்டும் கொட்டட்டும். அரைக்கால் சமணின் அருள் ஏண்டட்டும் கேட்கட்டும் கேட்கட்டும்.